மக்களே, இன்றைக்கு உலகம் முழுக்க ஒரே ஒரு நாட்டை மட்டுமே உற்று நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறது. அதுதான் ஈரான். பல மாதங்களாக மர்மமாக வைக்கப்பட்டிருந்த ஈரானினுடைய முன்னாள் உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனியினுடைய உடல் இப்பொழுது மக்களினுடைய பார்வைக்காக வைக்கப்பட்டிருக்குது. தெஹ்ரானினுடைய வீதிகள் இன்று வெறும் இறுதி ஊர்வலத்தை பார்க்கல. வரலாற்றில மிகப்பெரிய அரசியல் நிகழ்வுகளில் ஒன்றை நேரில் பார்த்து கொண்டிருக்கிறது உலகம். ஒருபுறம் கண்ணீர், மறுபுறம் கோபம். ஆயிரம் அல்ல, லட்சம் அல்ல, மக்கள் வெள்ளம் ஈரானினுடைய தெருக்களில் இன்று அலைமோதின. அமெரிக்காவுக்கு மரணம், இஸ்ரேலுக்கு மரணம் என்ற கோஷங்கள் எதிரொலித்து வானை பிளந்தன. இது ஒரு சாதாரண இறுதிச் சடங்கு என்று நினைக்கிறீங்களா? இல்ல, உலக அரசியலுக்கே புதிய அத்தியாயம் எழுதப்படுகின்ற தருணம் மாதிரி இது தெரியுது. இதுல ஒரு முக்கியமான ட்விஸ்ட் இருக்கு மக்களே. காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்க. ஈரான்ல பல மாதங்களாக இறந்து விட்டார் என்று சொல்லப்பட்ட ஒரு முக்கியமான தளபதி இன்றைக்கு வெளியில வந்து தன்னை அறிமுகப்படுத்தி இருக்கிறார். ஒரு முக்கியமான விஷயம், எல்லாரும் இவர் இறந்துட்டார் என்று நினைச்சு கொண்டிருக்கிற இந்த தருணத்தில அவர் நெஞ்சை நிமித்து கொண்டு மக்களுக்கு மத்தியில வந்து நின்று, நான் இந்த யுத்த காலத்தில இன்னும் இருக்கிறேன், நான் தான் இந்த யுத்தத்தை நடத்தி கொண்டிருக்கிறேன் என்ற ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லி இருக்கிறார். உலகம் அதிர்ந்து போய் பார்த்த ஒரு முக்கியமான நிகழ்வு உங்களுக்காக இந்த காணொலியில் இருக்கு. ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்க. நான் உங்கள் RM ராம். காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு தான் முதல் எங்களுடைய காணொலியை பாக்குறீங்கன்னா உலக விவர சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்பதான் நான் பதிவிடக்கூடிய இந்த மாதிரியான மிக முக்கியமான ராணுவ தகவல்களை நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். சரி, காணொலிக்கு ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க. லைக் பண்ணிட்டு உள்ள வாங்க. என்ன விஷயம், யார் இப்ப வெளியில வந்திருக்கிறது, ஈரான் அந்த முக்கியமான தளபதி யார், அடுத்த கட்டம் அந்த போரை கொண்டு செல்ல போகின்ற அந்த மிகப்பெரிய ராணுவ தளபதி யார், இறந்ததாக சொல்லப்பட்டவர் வந்திருக்கிறார். வாங்க, என்ன விஷயம்னு சொல்லி. தளபதி இப்ப இல்லாமல் போயிட்டார், அதை கட்டுப்படுத்துவதற்கு மிக பலவீனமான ஆட்களை இருக்கிறார்கள் என்றது போல இந்த சர்வதேச உளவு அமைப்புகள் சொல்லிக் கொண்டு வந்தன. பல சர்வதேச உளவு அமைப்புகள் அவர் இறந்து விட்டதை உறுதி செய்யவும் அறிக்கைகளை தயார் செய்தும் வைத்திருந்தன. திடீர் வருகை, அதோட அதிர்ந்து நின்ற உலகம். அயதுல்லா அலி கமேனி அவர்களுடைய இறுதிச் சடங்கில தலைநகர்ந்த அந்த பகுதி முழுவதும் பலத்த பாதுகாப்பு இன்றைக்கு போடப்பட்டிருக்கு. இந்த பாதுகாப்பு வலயத்தில இருந்து துக்கம் சூழ்ந்த அந்த தருணத்தில அங்கிருந்த கூட்டத்திற்குள் ஒரு நபர் நிதானமாக நடந்து வாரார். அவரை பார்த்ததும் பாதுகாப்பு படையினரே ஒரு நிமிடம் உறைந்து போயிட்டார்கள். ஏனடா அவர்களுடைய தளபதி இல்லை என்றுதான் பலர் அந்த கீழ்மட்ட இராணுவ படையினர் நம்பி இருந்தார்கள். ஆனால் அவர்களுக்கான சரியான கட்டளைகள் வந்து கொண்டிருப்பதும் அவர்களுக்கு தெரிந்தது. இந்த சந்தர்ப்பத்தில் அந்த தளபதி அப்படியே கம்பீரமாக இந்த இறுதி ஊர்வலத்தில மக்கள் மத்தியில நடந்து வாரார். அவர்தான் அகமது வாஹிதி. மரணத்தின் விளிம்பில் இருப்பதாக உலகம் நம்பிய அந்த நிழல் மனிதன் எந்தவித படுகாயங்களும் இன்றி கம்பீரமான உடையில் அனைவரின் கண்களையும் நேராக பார்த்தபடி நடந்து வாரார். அவரது வருகை அங்கு நிலவிய துக்கத்தை விட ஒரு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. முற்றுப்புள்ளி வைத்த நிமிடம். அவர் கேமராக்களின் முன்னால் வந்து நின்ற அந்த சில நொடிகள் கடந்த பல மாதங்களாக பரப்பப்பட்ட அனைத்து வதந்திகளையும் ஒரே நொடியில் சுக்குநூறாக உடைத்து விட்டன. அவர் வாய் திறக்கவில்லை, எந்த விளக்கமும் கொடுக்க இல்லை. ஆனால் அவரது அந்த திடீர் வருகையும் கம்பீரமான நடையும் உலக நாடுகளுக்கு தெளிவான ஒரு செய்தியை சொன்னது. நான் எங்கும் செல்லவில்லை, நான் இப்போதும் ஆட்டத்தில் தான் இருக்கிறேன், என்னுடைய ஆட்டம்தான் நடந்து கொண்டிருக்கிறது என்ற வார்த்தைகளை அவர் சொல்லாமல் சொல்லி நிமிர்ந்து நின்றார். ஈரானின் ரகசிய உளவுத்துறையின் ஒரு தந்திரமான வியூகமா இது என்று உலகம் இப்பொழுது கேள்வி எழுப்புகிறது. அல்லது அவர் மறைந்திருந்த அந்த மாதங்களில் என்ன நடந்தது? இந்த கேள்விகள் இப்போதும் விடை தெரியாமல் உலக நாடுகளின் உளவு அமைப்புகளை துரத்தி கொண்டிருக்கின்றன. அதிர்ச்சியூட்டும் அரசியல் திருப்பங்கள் இந்த நிகழ்வுகளில் பரபரப்பாக பேசப்படுகிறது. இவர் மட்டுமல்ல, பல மாதங்களாக பொதுமக்கள் பார்வையில் இல்லாத சில முக்கிய பாதுகாப்பு அதிகாரிகளும் திடீரென நிகழ்வில் தோன்றியிருக்கிறார் என்று இப்ப உலக உளவு அமைப்புகளுக்கு மின்னல் வெட்ட தொடங்கி இருக்கு. அடுத்த உச்ச தலைமையை யார் ஏற்கப் போகிறார்கள் என்ற கேள்வியெல்லாம் இருந்ததுதானே. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு எதிரான கடுமையான நிலைப்பாடு தொடரப்போகிறதா என்றும் இப்ப அச்சம் நிலவ தொடங்கி இருக்கு. ஏனென்றா இந்த இறுதி ஊர்வலத்தை ஒரு பல பரீட்சையாகத்தான் ஈரான் நிகழ்த்தி காட்டியிருக்கிறது.
இந்த இறுதி ஊர்வலத்தில் நிச்சயமாக ஏதோ ஒன்றை ஈரான் உலகுக்கு காட்டப் போகிறது என்று எல்லோரும் யோசித்தார்கள். இதுல பல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்குது. ஒன்று, மக்கள் எல்லோரும் இப்பொழுது இருக்கிற சுப்ரீம் லீடர் மொஜ்தபா கமேனி அவர்களுக்கு பின்னால் இருக்கின்றார்கள் என்ற ஒரு செய்தியை உலகத்துக்கு சொல்லி நிற்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஈரான்ல இப்ப தொடர்ச்சியான யுத்தம் நடந்து கொண்டிருக்குது. ஒவ்வொரு நாளும் தாக்குதல்கள், இஸ்ரேல் தாக்குதல் நடத்தும் அல்லது அமெரிக்கா தாக்குதல் நடத்தும். அதைவிட இப்பொழுது அயல் நாடுகளில் இருக்கின்ற வளைகுடா நாடுகளில் இருக்கிற சில நாடுகள் கூட ஈரான் மீது தொடர்ச்சியாக விமான தாக்குதல்கள், ஏவுகணை தாக்குதல்கள், அது மட்டும் இல்லாமல் இந்த ஆளில்லாத விமானங்கள் மூலம் தாக்குதல்களை எல்லாம் நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த தாக்குதல்கள் எல்லாவற்றையும் கடந்து ஈரானினுடைய மக்கள் ஒவ்வொருவரும் ஒன்றாக நிற்கின்றார்கள் என்ற செய்தியை இன்று உலகத்திற்கு சொல்லி இருக்கிறது ஈரான். அவ்வளவு பெரும் மக்கள் கூட்டம். இந்த மக்கள் கூட்டத்தினூடாக மிக பெரும் பலம் இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒரு யுத்தத்தின் பின்னர் இவ்வளவு பெரிய மக்கள் கூட்டம் கூடியிருக்கிறது முக்கியமான ஒரு விஷயம். எதிரி நாடுகளுக்கு இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. இந்த மக்கள் கூட்டத்துக்குள் எத்தனை ஆயிரம் எத்தனை லட்சம் இராணுவத்தினர் இருந்தார்கள் என்பது அடுத்த கேள்வி. இந்த ஐஆர்ஜிசி படைப்பிரிவு இருக்குதானே, இந்த ஐஆர்ஜிசி படைப்பிரிவானது மக்களோடு மக்களாகத்தான் இருக்கின்றார்கள். இவர்கள் மக்களோடு மக்களாக இருந்து கொண்டுதான் இராணுவ நடவடிக்கைகளை செய்கிறார்கள். இந்த இராணுவ துறையில் அவர்கள் மிகப்பெரிய ஆற்றல் உள்ளவர்கள், எல்லா விடயங்களையும் கற்றுத் தெரிந்தவர்கள். எனினும் மக்களோடு மக்களாக இருப்பார்கள். நாட்டிற்கு ஒரு தேவை வரும்போதுதான் உடனடியாக அவர்கள் இராணுவ களத்திற்கு நகர்வார்கள். ஆகவே இந்த கூட்டத்திற்குள் எத்தனை லட்சக்கணக்கான இந்த ஐஆர்ஜிசி படைப்பிரிவு வீரர்கள் இருந்தார்கள் என்பது அடுத்த கேள்வியாக உலகத்திற்கு இருக்கிறது. அயதுல்லா அலி கமேனி அவர்களுடைய இறப்பு இந்த மக்களுக்கு ஒரு கவலையை ஏற்படுத்தினாலும், அயதுல்லா அலி கமேனி அவர்கள் இறந்த பின்பு கூட ஈரானினுடைய பலத்தை உலகத்திற்கு எடுத்து காட்டி சென்றிருக்கிறார் என்ற விஷயம் இப்போது எல்லோராலும் பேசப்படுகிறது. ஆனால் இந்த அயதுல்லா அலி கமேனியினுடைய இறுதி ஊர்வலத்தை செய்வதற்கான நாட்களை ஈரான் மிக கச்சிதமாக தெரிவு செய்திருக்கிறது. இந்த விஷயம் உங்களுக்கு தெரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். அமெரிக்காவினுடைய சுதந்திர தினம் அது 4ஆம் தேதி. அதே நாள் அமெரிக்கா தன்னுடைய வாழ்நாளில் மறக்க கூடாது என்பதற்காக அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலினால் கொல்லப்பட்ட தங்களுடைய ஒரு உயர் தலைவரனுடைய இறுதி ஊர்வலத்தை அவர்கள் கொண்டாடினார்கள். அமெரிக்கா தன்னுடைய சுதந்திர தினத்தை கொண்டாடிய அன்று அமெரிக்காவினால் கொல்லப்பட்ட தங்களுடைய மிகப்பெரிய தலைவரினுடைய இறுதி ஊர்வலத்தை மிக பாரிய அளவில் மக்கள் வெள்ளத்தோடு அதை செய்து காட்டியிருக்கிறார்கள். இது மிகப்பெரிய ஒரு செய்தியாக அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் உலக நாடுகளுக்கு இப்பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது. இதன் அடுத்த கட்டம்தான் மிகப்பெரிய ஒரு கேள்வி. ஈரானினுடைய முன்னாள் உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனியினுடைய இறப்பு நிகழ்வு தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்தில் அமெரிக்காவுடைய பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார். அவர் என்ன சொல்லி இருக்கிறார்னா, மிக முக்கியமான செய்தி. இப்போ உலகத்தில அது மிகப்பெரிய எதிர்ப்பை கூட சந்திச்சிருக்குது. என்ன சொல்லி இருக்கிறார் என்றால், ஈரானியர்கள் ஒரு 7-8 நாளைக்கு வாழ்ந்துட்டு போகட்டும், அதற்கு பிறகு இவர்களுக்கு தாக்குதல்கள் இருக்கு, தொடர்ச்சியான தாக்குதல்கள் இருக்கு என்று அவர் சொல்லி இருக்கிறார். இது மிகப்பெரிய எதிர்ப்பலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. வார்த்தைகள் தொடர்ச்சியாக இப்படியான வார்த்தைகளை தான் பயன்படுத்துவார். ஆனாலும் இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு மனிதனுடைய இறப்பு நிகழ்வு நடக்கிற இந்த சந்தர்ப்பத்தில், இறுதி ஊர்வலம் நடக்கிற இந்த சந்தர்ப்பத்தில் ஈரானிய மக்கள் பல வெள்ளக்காடாக கூடி தங்களுடைய துக்கத்தை வெளியிட்டுக் கொண்டிருக்கிற அந்த சந்தர்ப்பத்தில் அவர் சொல்லி இருக்கிற இந்த கருத்து ஈரானிய மக்களிடையே மிகப்பெரிய கோபத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த கோபத்தின் வெளிப்பாடாகத்தான் இஸ்ரேலுக்கு மரணம், அமெரிக்காவுக்கு மரணம் என்ற பெருங்கோஷமாக வெளிப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த அயதுல்லா அலி கமேனி அவர்களுடைய இறுதிச் சடங்கு என்பது நான் முந்தைய செய்திகள்ல குறிப்பிட்டது போல ஒரு சாதாரண இறுதிச் சடங்கு அல்ல. இது ஒரு பலத்தை வெளிப்படுத்துகின்ற மிகப்பெரிய கேம். ஈரான் இதனூடாக மிகப்பெரிய செய்திகளை சொல்லி இருக்கு. தன்னுடைய தளபதிகள் பலரை இப்ப வெளியில கொண்டு காட்டியிருக்கு. இவர்கள் எல்லாரும் இறந்து விட்டதாக நீங்கள் சொன்ன அனைவரும் இப்ப உயிரோடு இருக்கிறார்கள். இவர்கள்தான் இந்த யுத்தத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் இன்னும் பாதுகாப்பாகவே இருக்கிறார்கள். இந்த யுத்தம் இன்னும் மிக தீவிரமாக நடத்தப்படும், அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு அழிவுகள் ஏற்படுத்தப்படும் என்ற மாதிரியான செய்தியை இந்த ஊர்வலத்தில் இருந்து அவர்கள் காட்டியிருக்கிறார்கள். அடுத்து என்ன நடக்க போகின்றது? இந்த இறுதி ஊர்வலம் முடிந்த அடுத்த நாட்களில் ஈரான் எடுக்க போகின்ற அந்த முடிவுகள் என்ன? அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலினுடைய
நடவடிக்கைகள் என்னவாக இருக்க போகின்றது? அனைத்தும் மர்மமாகவே நகர்கிறது. எதிர்வரும் நாட்கள்ல என்ன விடயங்கள் நடந்தாலும் அவை உங்களுக்காக உடனடியாக உலக விவர செய்தி தொகுப்பில கொண்டு வந்து தருவோம். இதுபோன்ற ரகசிய ராணுவ செய்திகளை அறிந்து கொள்றதுக்கு எங்களோடு